என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உயிருள்ள நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வெள்ள தகப்பனே, உம்முடைய மகிமையின் பிரசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலகாத பிரசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவ பிரசனத்துக்காக, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவ பிரசனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரின் நடுவில் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவரே, எங்கள் நடுவில் எழுந்தருளி அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. கன மகிமையெல்லாம் உமக்கு தருகிறோம். உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அவரே நம்முடைய எல்லா கன மகிமைக்கும் பாத்திரர், எல்லா ஆராதனைக்கும் தகுதி உள்ளவர். இணைந்து பாடலாமா? அவரை போல அல்லேலூயா நல்லவர் ஒருவரும் இல்லை. நம்மை பாதுகாத்து நடத்தினார், நம்மை ஆதரித்து நடத்தினார். அவர் நல்லவர். நல்ல கையை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. கையை தட்டி சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி ஆமென் அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் இன்மை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் இன்மை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. விட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. விட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கரங்களை தட்டி சொல்லுங்காமே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நித்திய தேவனாம் சத்திய பாரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பாரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ள அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்ல, அவர் கிருபை. நல்ல கையை தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தீங்களப்பா. கடந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபை நடத்தினதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. சத்தமாயாமே. என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. அல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து அல்லேலூயா.
துதித்து பாடி அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி. கடந்த மாதமெல்லாம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு முன் சென்றீங்களா ஆண்டவரே, எங்களை நடத்தினீங்களா ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் எங்களை சுகமாய் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க செய்து உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவரீ எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காய் நன்றின்னு சொல்றவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து நடத்தினீரே, எங்களை பலப்படுத்தி நடத்தினீரே, எங்களை ஆதரித்து நடத்தினீரே, எங்களுக்கு நல்லவராய் இருந்தீரே. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினாரே, அவர் நம்மோடு கூட இருந்தாரே, அவருடைய கரம் நமக்கு ஆதரவாய் வெளிப்பட்டதே, அவர் நம்மோடு கூட நடத்தி வந்தாரே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நீர் பாதுகாத்த எல்லா விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரப்பா, நீர் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஒரு புதிய மாதத்துல கர்த்தர் பிரவேசிக்க செய்தீரே, ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்தீரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க நடத்தி வந்தீங்கப்பா, நீங்க நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க. ஓ உம்முடைய கிருபைக்காக என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. உண்மையா உன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நான் கடந்த மாசத்துல ஆண்டவரே நீங்க நடத்துனீங்கப்பா. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், கலங்கி நின்ற நேரங்கள், அவைகள் நடுவிலும் நீர் என்னை சுகமாய் நடத்தினீரே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணினீரே, என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபைப்பா, நாங்கள் நிலைச்சிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. நடத்தி வந்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு நல்லவராக நடத்தினா இருப்பாருங்க. ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல, ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தினார். நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கடக்க பண்ணினார், அவர் நம்மை தாண்ட பண்ணினார், அவர் நமக்கு நல்லவராக இருந்தார். ஹalleluya. சொல்லுங்க ஆண்டவர் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு வேற என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு நன்றி இல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க ஆண்டவரே நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி, நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. ஓ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா
அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த சுகமா. ஹல்லேலூயா. அந்த பாடல் எழுத பாடலாமா? திருப்பாத நம்பி வந்தேன். ஹல்லேலூயா. கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை எண்ணி ஒரு மாதம் முழுது கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தபடினாலே நன்றி சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவராமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கையை சொல்லுங்க பார்க்கலாமே. தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தர் நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே,
தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உனக்காக யாவும் சகிப்பே உமது பல நீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பல சேர்ந்து சொல்லுங்க திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சொல்லுங்க சத்தமாய் தாமதன்பை தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கம் அடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கம் அடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன் ஓ அல்லேலூயா தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே நல்ல கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் உம்முடைய பிரசனத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் தேவரீர் எங்கள் நடுவில் எழுந்தள் இருக்கிற கிருபைக்காக நன்றி எங்களை கைவிடாதவரே எங்களை விட்டு விலகாதவரே எங்களை ஆதரிக்கிறவரே என்னை கைவிடாதிரும் நாதா இன்னல் நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா இன்னல் நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீந்திடும். எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவரே உமக்காக யாவையும் சகிக்கத்தக்கதாக உமது பலன்கள் மத்தியிலே தருவீராக. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீர் எங்களை கைவிடாதவராய் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை ஆதரித்து நடத்துகிறவராய் எங்களை பலப்படுத்துகிறவராய் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் எங்கள் வேதனையை மாற்றுகிறவராய் நீர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றின்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆமென் நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கப்பா நீர் நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக நீர் உருவாக்கி வந்த எல்லா விதங்களுக்காக நீர் பலப்படுத்தி நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் நல்லவர் நீர் நல்லவர். உம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையே கிருபையே மாறாத. கைகளை விழி சொல்லுங்க பார்க்கலாமே. கிருபையே, எங்களை தாங்குகிற கிருபைக்காக, நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவரா இருந்தார்ல, ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்தார்ல. எத்தனையோ பலவீனங்கள் நடுவுல, எத்தனையோ வேதனைகள் நடுவுல, எத்தனையோ போராட்டங்கள் நடுவுல, எத்தனையோ கண்ணீரின் பாதையின் நடுவுல, எத்தனையோ கலங்கி நின்ற நேரங்கள் நடுவுல அவர் நமக்கு நல்லவராக இருந்தாரே, அவர் நமக்கு நல்லவராக இருந்தாரே. ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய் எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை உருவாக்கின எல்லா விதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆதரித்து வந்த எல்லா விதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க சத்தமாய். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாம் அப்படியே எழும்பி நிற்கலாமா? அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படி கிருபைக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அப்படி தயவுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்க நன்றி செலுத்தி பார்க்கலாம். கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லே ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபைக்காக, நடத்தி வந்த எல்லா கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ நல்லவரப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே. சத்தமாய் அல்லே அல்லே லூயா ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லே ஹல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, இனியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வந்து கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே. கைகளை தட்டி சொல்லுங்க, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கின. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபைக்காக, நடத்தி வந்த கிருபைக்காக, பாதுகாத்த கிருபைக்காக, பலப்படுத்தின கிருபைக்காக, ஆதரித்து வந்த கிருபைக்காக. அக்கினி போன்ற சூழ்நிலைகள் கடந்த மாதமெல்லாம் வந்தால் ஆண்டவர் நம்மை காத்தாரே, ஆண்டவர் நம்மை நடத்தினாரே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினாரே. அந்த நல்ல ஆண்டவருக்கு கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி. பலவித சோதனைகளை நெருக்கப்பட்ட நேரத்தில் உங்க கிருபை தாங்கினதே, நசுங்கி போகாம கிருபை தாங்கினதே, அழியாமல் கிருபை காத்ததே, விலகாமல் கிருபை காத்ததே, இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya, நன்றி நன்றி நன்றி. நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், நீ கொண்டு வந்த எல்லா விதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் பலவிதமான சோதனை நடுவுல நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்தீரே, நீர் எங்களை காத்து வந்தீரே, நீர் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே. சத்தமா நன்றி ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நடத்தி வந்த விதங்களுக்காக, நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை அல்லவா, நாங்கள் நிர்மூலமாகாமல் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா, நாங்கள் சுகமுடன் வாழ்வது உம்முடைய கிருபை அல்லவா. நீ நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக, நீ கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல ரெண்டு கைகளை தட்டி தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். we thank you Lord, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ தந்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. எங்களை காத்த உம்முடைய கிருபைக்காக, எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக, எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. நாம் அழியாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை.
நாம் நிலைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ சோதனை வாழ்க்கையில வந்தது, அக்கினி போன்ற எத்தனையோ சோதனை வாழ்க்கையில வந்தது. அது நடுவில் நம்மை விலகாமல் பாதுகாத்தாரே. அது நடுவில் விழுந்தாலும் எழும்பி மீண்டும் ஓடும்படிக்கு பலன் தந்தாரே. சில சோர்வுகள் வாழ்க்கையை தாக்கினாலும் மறுபடியும் அவருக்காக எழும்பி ஓடச் செய்தாரே. மறுபடியும் அவருக்காக எழும்பி நிற்க செய்தாரே. மறுபடியும் அவர் சார்பில் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை தந்தாரே. நல்ல 2 கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. நன்றி நன்றி நன்றி. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேஸ், சொல்லுங்க சத்தமா, எபினேஸ், என் நினைவாயிருப்பவர். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி நன்றி. கருப்போல நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மறவாமல் நடத்தி வந்தீர். நீர் எங்களை மறக்கவில்லை அப்பா. மனிதர்கள் மறந்தார்கள், உறவுகள் மறந்தார்கள், நம்பின ஜனங்கள் மறந்தார்கள். ஆனால் எங்களை படைத்த நீர் எங்களை மறக்கவில்லையே. நீர் எங்களை கைவிடவில்லையே. நீர் எங்களை ஒதுக்கிவிடவில்லையே. நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் என்றென்றைக்கும் செய்து வருகிற அற்புதங்களுக்காக நன்றி. மறவாமல் நீரை தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை. கடந்த மாசம்லாம் மறவாமல் நடத்தின மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி. சேர்ந்து ஆராதிக்க பார்க்கலாமே. நன்றி நன்றி ஐயா. மீண்டும் சொல்லுங்க, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, தடைகளை உடைத்தீரையா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து அந்த தேற்றி நல்ல ஆண்டவரை கைகளை உயர்த்தி நன்றி சொல்ல பார்க்கலாமே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி 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 அப்பா. கோடி கோடி நன்றியை இன்னும் சத்தமாய் நன்றி
நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைத்து நாங்கள் தள்ளாடி போக விடவில்லை. நீர் எங்களை தாங்கினீர், எங்கள் கால்களை மான்கால்கள் போல மாற்றினீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களை உயரங்களில் பறக்க செய்தீர், உன்னதங்களில் உட்கார வைத்தீர். ஹல்லேலூயா ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த எல்லா நல்ல உபகாரங்களுக்காக, எல்லா நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல 2 கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, நீ நடத்தி கொண்டு வந்த எல்லா விதங்களுக்காக, நீ கொண்டு வந்த எல்லா விதங்களுக்காக, நீ உருவாக்கின எல்லா பாதைகளுக்காக ஹல்லேலூயா. பலவீன நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், தள்ளாடி நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில், ஆறுதலற்றிருந்த நேரத்தில், கண்ணீர் விட்ட நேரத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் நீர் எங்களை தாங்கினீரே. நீர் எங்களை சுமந்து ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க செய்தீரே. உமக்கு நன்றி சொல்றவங்க நல்ல 2 கைகளை தட்டி நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி அப்பாவை துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ, நீ நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஓ, நீ நல்லவர், நீ நல்லவர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உங்க சத்தம் நல்லா கேட்கணும், பாடுங்க பார்க்கலாமே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்தும்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்தும்படி நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆராதனை 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 ஆராதனை. எல்லா மகிமை உமக்கு தருகிறோம், எல்லா கனத்தை உமக்கு செலுத்துகிறோம். உயர்ந்திருப்பீராக, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், நீர் மாத்திர நடுவில் மகிமைப்படுவீராக, உயர்ந்திருப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. கன மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில், புதிய நாளில், புதிய கிருபையோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த 3வது மாதம் பாருங்கள், இப்போ தான் புது வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 மாதம் எப்படி ஓடுச்சுனே தெரியல. கடன் நாட்கள் கடந்து போகிறது. கர்த்தர் நம்மை சுகமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கடிகள், போராட்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் வந்தாலும் அது நடுவில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த அருமையான நாளிலும், இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய், தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். என் வார்த்தையை தீவிரமாய்
நிறைவேற்றுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை பேசினாரோ, என்ன வாக்கு பண்ணினாரோ, எதை நமக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னாரோ, அந்த வார்த்தைகளை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லவர். அல்லேலூயா. கடந்த மாதம் 1ஆம் தேதியில் ஒரு புது வாக்கு தத்தத்தை பேச வேண்டும் என்று எண்ணின போது நமக்கு ஏற்கனவே தொடர்ந்து வந்த ரெகபோத்தினுடைய செய்தி தொடர்ந்து வந்தனால அதுவும் வாக்கு தத்தம் தான். ஏன்னா அதுவும் வாக்கு தத்தத்தின் ஒரு பகுதி தான். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் புதிய செய்தியை வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உங்கள் என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு இடங்கொண்டு உங்களை பெருக பண்ணுவேன், ரெகபோத்தை தருவேன் கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு பண்ணின இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேறுவதாக, என் வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேறுவதாக. ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறார் அப்படின்னாலே ஆண்டவர் தீவிரமாய் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் பல பெற்றிருந்தாலும் அவைகள் நடக்காதது போல, கிடைக்காதது போல, பார்க்க முடியாதது போல, அவைகள் நிறைவேறுதலை காண முடியாதது போல வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். அது எப்படி நிறைவேற்றுகிறாரா? 11ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ கண்டது சரியே. ஆண்டவர் பாருங்க, எரேமியாவை மிக சிறிய வயதில் கர்த்தர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். மிக சின்ன வயசுல தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தப்பட்டபடினால அவனுக்குள்ள பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. இது எப்படி ஆகும்? என் வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களோ? என் வார்த்தைகள், என் மூலமாய் புறப்படுகிற வார்த்தைகள் நிறைவேறுமோ? வார்த்தைகள் எப்படி நடக்குமோ? நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, என்னுடைய வயது இதற்கு தகுதியானது அல்ல, என்னை விட்டுவிடும் ஆண்டவரே என்கிற எண்ணத்தோடு இருந்த அந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறாரா? வாதுமை மரத்தினுடைய கிளையை காட்டுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் வாதுமை மரத்தின் கிளையை காட்டுறாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீ கண்டது சரின்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? வாதுமை மரத்தின் கிளைகள் மிக வேகமாய் வளரக்கூடியது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மிக துரிதமாய் வளரக்கூடியது. அவருடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியாவே நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயந்து போயிருக்கிற, நீ ஏன் உன்னை தகுதி இல்லைன்னு என்ற அதெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். நீ வாதுமை மரத்தின் கிளையை பார்த்துல அது எப்படி தீவிரமாய் வளர்கிறதோ என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாதுமை மரம் மிக வேகமாய் துரிதமாய் வளர்கிறதோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில மிக தீவிரமாய் நிறைவேறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என் கூட சேர்ந்து வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. வேகமாய் வளரும். சொல்லுங்க பார்க்கலாம். வேகமாய் துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாதுமை கிளைகள் வேகமாய் துளிர்ப்பது போல ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையும் அப்படி தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஏனென்றால் வார்த்தை என்னுடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை கர்த்தருடையதா இருக்கிறபடினாலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. தீவிரமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்தின் வார்த்தையின் தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படியா இருக்கிறது. தீவிரமாய் என்பதற்கு விழித்திருந்து கவனித்துக் கொண்டிருப்பது என்பது பொருளாகிறதா. இப்படி அப்படியா? விழித்திருந்து கவனித்துக் கொள்வது. விழித்திருந்து கவனித்துக் கொள்வது. உடம்பு முடியாத ஒரு ஆள் 24/7 உங்களை பார்க்கணும் அப்படின்னா நைட்டு தூங்கவே கூடாது. ஐசியூவில் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஐசியூ நீங்க யாரையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நமக்கு தூக்கம் வருமா? வரும். ஆனால் வேற வழி இல்லை, தூங்க மாட்டோம். ஏன்னா பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. விலை உயர்ந்த ஒரு பொருளை வீட்டில் வச்சிருக்கிறோம், தூக்கம் வருமா? ஒரு 50 சவரம் நகை வீட்டு பீரோவில் பூட்டி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் வருமா?
சொல்லுங்க, தூக்கம் வருமா? வராது. நமக்கெல்லாம் எண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும்? 50 சவரன். யாரும் கொள்ளையடிச்சுட்டு போயிடக்கூடாது. நேற்றைய தினத்தில் நம்முடைய மானூர் பகுதியில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் 3 நாள் கூட்டம். முந்தா நாள் போனோம், அப்புறம் ஒரு இரவு ஜபத்தை முடித்தோம், திருப்பி வந்தோம். நேற்று போனோம், கூட்டத்தை முடித்து திரும்பி வந்திருக்கிறோம். இன்று மாலை திரும்ப கூட்டத்துக்கு போனோம். அங்கே ஒரு சகோதரர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார். ஐயா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர்? கடந்த வாரம் இது போல கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வீட்டில் வச்ச 7 சவரன் நகையும் எவ்வளோ பணம் சொன்னார். இது காணாமல் போயிடுச்சு. சர்ச்சுக்கு மீட்டிங் போயிட்டு வர்ற கேப்ல யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ட்டார். அப்ப பாருங்க, விலை உயர்ந்த பொருள் இருக்குன்னா நம்ம கவனம் எங்கே தான் இருக்கு? தூக்கிடக்கூடாது, பார்க்கணும், பத்திரமா பார்க்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் வார்த்தையை நிறைவேற்றுவதை நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, எப்படி இருக்கிறாரா? வெளித்திருந்து கவனமா இருக்கிறாராம். எதுக்கு? தீவிரமாய் நிறைவேற்றும்படிக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு அவர் விழித்திருந்து மிக தீவிரமாய் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மிக தீவிரமாய் வார்த்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். வார்த்தைகள் நிச்சயமாய் நடக்கும். வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது. வார்த்தைகள் ஒரு நாள் நிறைவேறாமல் போகாது. வார்த்தைகள் அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். அவர் கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை நாம கவனிக்காம விட்டுருக்கலாம், நாம கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். போன வருஷம் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், போன மாதங்கள் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், கடந்த ஆண்டுகளை கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பேசுற வார்த்தையை ஆண்டவர் எவ்வளவு கவனிக்கிறாரோ அதே போல அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, அவர் வெளித்திருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே தீவிரமாய் வார்த்தைகள் நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விழித்திருந்து தம்முடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தீவிரமாய் வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சீக்கிரமாக கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுவார். துரிதமாய் கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுவார். வாதுமை மரத்தின் கிளையை போல மிக வேகமாய் கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 29:10 வாசிக்கிறோம். அதே எரேமியா 29 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். பாபிலோனில 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். என்ன வார்த்தையை? உங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை ஆண்டவர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து கர்த்தர் பேசின நல் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவார். அதோட இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை குறித்து எதிர்மறையாய் பிசாசு சொன்ன வார்த்தைகள், உங்கள் குடும்பத்தை குறித்து எதிர்மறையாய் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், நம்மை குறித்து எதிர்மறையாய் மற்ற ஜனங்கள் பேசின வார்த்தைகளை கர்த்தர் தீவிரமாய் அழித்து போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற தீவிரமா இருக்கிறாரோ, நல்வார்த்தை நிறைவேற்ற தீவிரமா இருக்கிறாரோ, நமக்கு எதிராய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அழிப்பதிலும் அவர் தீவிரமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரம் நாமளே நமக்கு எதிராக பேசியிருக்கிறோம் பாருங்க. சாபமான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை, அறிக்கை செய்யக்கூடாத வார்த்தை, அடிக்கடி எதிர்மறையை பேசி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இனி நடக்காது, அவ்வளவுதான் இனி கிடைக்காது, அவ்வளவுதான் இனி வராது, அவ்வளவுதான் இனி நிற்காது, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஆண்டவர் அவைகளை தீவிரமாய் அழித்து போடுகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க சொல்றது நல்ல வார்த்தை தான், அதனால தைரியமா சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும். நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யோபு 23:14 யோபு அழகா அப்படி சொல்றாரு பாருங்க. யோபு 23 அதிகாரம் 14 வசனத்துல யோபு இப்படி சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
ஆண்டவர் உங்களுக்கு எதை முன் குறித்திருக்கிறாரோ, எவைகளை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, எவைகளை தமது அநாதி திட்டத்தில் கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறாரோ, எவைகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் தரும்படிக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்கும் தேவன் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் தீவிரமா நிறைவேற்ற போறார். ஆண்டவர் தீவிரமா நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில சட்டங்களை அவசர அவசரமா பாஸ் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? சில சட்டங்களை அவசர அவசரமா சொல்லுவாங்க, இப்போ இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே, இப்போ இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன் இவ்வளவு சீக்கிரமா, ஏன் இவ்வளவு துரிதமா, ஏன் இப்படி யாருக்குமே தெரியாம, ஏன் இப்படி ஒரு வார்த்தை செய்யறாங்க, இப்படி ஒரு காரியம் செய்யறாங்க. ஆண்டவர் பாருங்க, நமக்கு எவைகளை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகளை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஈ மேஜர் தானே, ஈ மேஜர் தானே. நம்ம ஏற்கனவே பாடின பாருங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். கைத்தட்டி பாடலாமா? அல்லேலூயா. கைத்தட்டி பாடுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து நீரே ஐயா, நீரே. பாடுங்க சத்தமா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்காமே. அப்பா ஓ ஆமென். அன்பே மீன் சொல்லுங்க. எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் ஓ நீரே ஐயா. பாடுங்கவே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி நீரே ஐயா, எனக்காக யாவையும் செய்து நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. பாடுங்கவே. அப்பா உமக்கு, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கென்று முன் குறித்திருக்கிறவைகளை, நமக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறவைகளை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 105ஆம் சங்கீதத்தினுடைய 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 105:19 வேதம் எப்படி சொல்லுகிறது? வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல யோசேப்பை குறித்த வேதம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு சொன்ன வசனம் எல்லாம், வார்த்தை எல்லாம் நிறைவேறுகிற வரையிலும் தேவனுடைய வசனம் அவனை என்ன செய்ததா? புடமிட்டது. புடமிட்டது. பாருங்க, தீவிரமாய் கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புடமிடுவது என்பது ஆயத்தப்படுத்துவது, புடமிடுவது என்பது அழகாக்குவது, புடமிடுவது என்பது ஏற்ற வண்ணமாய் உருவாக்குவது, புடமிடுவது என்பது அநேகர் பார்த்து வியக்கத்தக்க வகையில் தேவன் நம்மை உருவாக்குவது, புடமிடுவது என்பது பார்வைக்கு அழகாயிருப்பது, புடமிடுவது என்பது விலையேற பெற்றதாய் இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஒரு தங்கத்தை ரா மெட்டீரியலா எடுத்து அந்த தங்கத்தை உருக்கி அதுக்கு பிறகு அந்த உருக்கும் போது பாருங்க, அந்த ப்ராசஸ், அந்த தீக்குள்ள போய் நல்ல எவ்வளவு சூடுல போகுதோ, எவ்வளவு வெப்பத்தை உள்ள கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அது உருகுகிறது. உருக உருக அதை தான் விரும்பின வண்ணமாக அழகான வடிவத்தில் மோதிரமா இருக்கலாம், கம்மலா இருக்கலாம், செயினா இருக்கலாம், நெக்லஸா இருக்கலாம், அழகான டிசைனா இருக்கலாம், வேற எங்கேயுமே கிடைக்காத டிசைனா இருக்கலாம். அது விலை மதிப்புள்ளது, அது விலையேற பெற்றது, அதுக்கு எப்போதுமே மதிப்பு உண்டு. ஆண்டவர் பாருங்க, தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை கர்த்தர் புடமிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புடமிடுவது நல்லது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். புடமிடுவது நல்லது. ஏன்னா அதுதான் உருவாக்கப்படுகிற இடம், அதுதான் கர்த்தர் நம்மை ஷேப் பண்ற இடம், சரி பண்ற இடம். புடமிடும் போது அந்த தங்கத்தோடு சேர்ந்திருக்கிற களிமண், மண்ணு, கல்லு எல்லாம் நீக்கப்படும், அது சரிப்படுத்தப்படும், அது பிரிச்செடுக்கப்படும். ஒன்லி தங்கம் மட்டும் தனியா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்ப பிரித்து புடமிடப்படுவது ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற சில கல்லுகளா இருக்கலாம், தடையாக இருக்கிற சில மண்ணுகளா இருக்கலாம், தடையாக இருக்கிற சில களிமண்ணா இருக்கலாம், தடையாக இருக்கிற வேற எதுவா இருக்கலாம், எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கர்த்தர் எடுத்து போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு இப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை தீவிரமா நிறைவேற்றுவார். ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் உங்களை புடமிடுகிறார். அல்லேலூயா. புடமிடுவது நல்லது. ஏன்னா அங்கதான் உருவம் கிடைக்கும், அங்கதான் வடிவம் கிடைக்கும், அங்கதான் அழகு கிடைக்கும், அங்கதான் வேல்யூவே இருக்கும். அல்லே சொல்லுங்களேன். அங்கதான் அது உருவாக்கப்படுகிறது, அங்கதான் அது யார் கழுத்துல போகணும், அங்கதான் அது யார் கையில போகணும்னு பிளான் பண்ணப்படுது, அங்கதான் அது எங்க ஸ்தானப்படுத்தப்பட வேண்டும், எங்க ஏற்படுத்தப்பட வேண்டும், எங்க இருக்கணும், அதை எங்க கொண்டு வைக்கணும், அங்கதான் முடிவு செய்யப்படுகிறது. ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தமா அல்லே சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் நம்மை உருவாக்கி புடமிட்டு தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிறார், தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். யோசேப்புக்கே ஒரு புடமிடுதல் உண்டாயிருக்கு பாருங்க. அவனை கர்த்தர் கொண்டு போன பாதை எல்லாமே அவனை உருவாக்கின விதம் தான். அவனை கொண்டு போய் அவனுக்கு ஆரம்பிச்ச அந்த சகோதரர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு பார்வோன் அரண்மனையில் போய் அவன் எகிப்தில் மிகப்பெரிய தலைவனாய் மாறுகிற வரைக்கும் தேவன் அவனை புடமிட்டார். அந்த புடமிடுதல் அவனை ஸ்தானத்தில் கொண்டு வந்து அமர பண்ணினது. அந்த புடமிடுதல் அவனை எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தியது. அந்த புடமிடுதல் அவனை உலகமெங்கும் இருக்கிற சகல ராஜ்யத்திற்கும் தானியங்கள் கொடுக்கும்படிக்கு தலைவனாக்கியது. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புடமிடுவது நல்லது. அது தனி பிரசங்கம், அது ஒரு நாள் பணம். கர்த்தர் நல்லது, புடமிடுவது நல்லது. கர்த்தர் நம்மை புடமிடுகிறார் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக. பாருங்க, அப்ப ஆண்டவர் ஏன் தீவிரமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியம். 3 காரியமா பாஸ்டர், இப்பதான் 3 காரியம் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு பயப்படாதீங்க. 3 காரியத்தையும் மிக வேகமாய் நான் உங்கள் மத்தியில் கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம் ஏன் கர்த்தர் அதை தீவிரமாய் நிறைவேற்றுகிறார், ஏன் நம்முடைய வார்த்தை கர்த்தர் தீவிரமாய் அந்த வாதுமை பல கிளையை போல சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணி கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்றால் வாசிக்கலாம். ஒன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 12:28 வாசிக்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றுகிறார் என்றால், தீவிரமாக நிறைவேற்ற காரணம் நம்பர் 1, அவர் தாமதிக்கிறவர் அல்ல, தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தாமதிக்கிறவர் அல்ல, சீக்கிரமாய் நிறைவேற்றுகிறவர். பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க, அவர் தாமதிக்கிறவர் அல்ல, அவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, வார்த்தையை சீக்கிரமாய் நிறைவேற்றுகிறவர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்ன தீர்க்கதரிசனமா பேசினாரோ, அது தாமதிப்பதில்லை. அதை கர்த்தர் சீக்கிரமாய் தீவிரமாய் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகளில் ஒண்ணு கூட என்ன செய்யாதா, தாமதிக்காதான். நமக்கு தான் தெரியுது வார்த்தையெல்லாம் தாமதமாகுது. ஏன் ஆண்டவரே எவ்வளவோ பேசிட்டீங்க, ஆனா தாமதமாகுது. நோ, தாமதம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கூட விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் தீவிரமா நிறைவேற்றுகிறாராம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் காலேப் அவர்கள் அருமையா ஒரு உதாரணம் சொன்னாங்க. சீனால ஒரு மூங்கில் மரம் இருக்குது. அந்த மூங்கில் மரம் நட்டு வச்ச உடனே வளராதான். அந்த மரம் வளருவதற்கு 5 வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகுமா சொல்லுங்க சத்தமா? 5 வருஷம். 5 வருஷம் அப்படிங்கிறது, இந்த 5 வருஷமும் தண்ணி ஊற்றுவாங்களாம், இந்த 5 வருஷமும் உரம் போடுவாங்களாம், இந்த 5 வருஷமும் அந்த மரத்தை பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஆனால் அந்த 5 வருஷத்துல ஒரு பலனுமே இருக்காது. ஆனால் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 5 வருஷம் முடியும் போது 102 அடி வளருமா? வெறும் 92 நாள்ல. அது எப்பதான்? 5 வருஷத்துக்கு பிறகுதான். 5 வருஷத்துக்கு. அப்ப நம்ம பார்வை எப்படி இருக்கும்? வளரவே இல்லை ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நடக்கவே இல்லை ஆண்டவரே,
தீவிரமா நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஆனா ஒண்ணுமே காணல ஆண்டவரே, கொஞ்சம் கூட முளைக்கல ஆண்டவரே, கொஞ்சம் கூட வளரல ஆண்டவரே. 5 வருஷம் தான், ஆனா அடுத்த 92 நாளுல 102 அடி கட்ட 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 கட்டன்னு வளருமா. அதுவும் அதில் சொல்றாங்க, நம்ம கண் பார்க்க நம்ம பார்வையிலே, கண் பார்வையிலே அது வளர்கிறத பார்க்க முடியுமா. சில பூக்கள், தாவரங்கள், மரங்கள் வளர்கிறத கண்ணில் பார்க்க முடியாது. அதை கேமராலாம் வச்சு நாள் கணக்காக வீடியோ எடுப்பாங்க. அந்த நாள் கணக்காக வீடியோ எடுத்ததை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வேகமாக ஓட விடும்போது அது மைல்டாக முளைச்சி வரதை பார்க்க முடியும். இது அப்படி இல்லை, 92 நாளில் 102 அடி வளர்கிறத கண்ணால் பார்க்க முடியுமா. அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது தாமதிக்காது. அதை கர்த்தர் எப்படி நிறைவேற்ற வல்லவர். அதில் ஒரு வார்த்தை கூட விழுந்து போகாது. ஏனென்றால் வார்த்தையை சொன்னவர் கர்த்தராய் இருக்கிறபடியினாலே, வார்த்தையை சொன்னவர் தேவனாய் இருக்கிறபடியினாலே, வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தராய் இருக்கிறபடியினாலே வார்த்தை உங்கள் வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேறும். சொல்லுங்க, தாமதிக்காது, அது தாமதம் பண்ணாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தாமதம் பண்ணாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது தாமதம் பண்ணாது. ஏனென்றால் சொன்னவர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை. உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன வார்த்தைகள் அது தாமதிப்பதில்லை. நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தைகள் அது தாமதிப்பதில்லை. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன வார்த்தைகள் அது தாமதிப்பதில்லை. தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசனங்கள் அது ஒன்று கூட தாமதிப்பதில்லை. நாள் வருகிறது, ஆண்டவர் அதை சீக்கிரமாய் அதை தாமதமில்லாமல் நிறைவேற்ற வல்லவர். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தாமதம் இல்லாமல் அற்புதங்களை செய்கிறவர், வார்த்தை நிறைவேற்றுகிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு தாமதம் நோ, ஆண்டவருடைய பார்வைக்கு அது தாமதமே அல்ல, அது தீவிரம், அது சீக்கிரம், அது வேகமாய் துளிர்க்கிற வாதுமை மரத்தின் கிளையை போன்றது. ஆண்டவர் தீவிரமாய் தம்முடைய வார்த்தையை தாமதமின்றி நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாமதமின்றி ஆண்டவர் வார்த்தை நிறைவேற்றுவார். அதே எசேக்கியேல் 12:25 முந்தின 25 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. பாருங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்ற வார்த்தை நிறைவேறும், தாமதியாது. வார்த்தை தந்தது கர்த்தராய் இருந்தால் தாமதிக்காது. வார்த்தையை தந்தவர் கர்த்தராய் இருப்பாரானால் தாமதிக்காது. வார்த்தை தந்தவர் தேவனாய் இருப்பாரானால் தாமதிக்காது. நான் உங்களை இப்படி தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடந்த மாதங்களில், கடந்த ஆண்டுகளில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, என்னென்ன தீர்க்க தரிசனங்களை கொடுத்தாரோ, இதெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் இந்த நாட்களில் தீவிரமாய், தாமதமின்றி தீவிரமாய் நிறைவேற்றுவதற்கு வல்லவர். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக, இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில் நடப்பதாக, தாமதமின்றி தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 9:28 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 9:28 வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியில சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் சீக்கிரமா நிறைவேற்றுவாரு, தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவாரு, அதை நீதியோடு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீதி செய்யப்படும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கெல்லாம் நீதி செய்யப்படும். உங்களுக்கு எதிராக எழும்பின அநீதிகளுக்கெல்லாம் கர்த்தர் நீதி செய்கிறார். உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழுப்பின எல்லா அநீதிகளுக்கு, உங்களுக்கு எதிராக எழும்பி வந்த எல்லா அநீதியான காரியங்களுக்கு தேவன் நீதி செய்து சீக்கிரமாய், தீவிரமாய், தாமதமின்றி நம்முடைய வார்த்தை நிறைவேற்ற போகிறார். இந்த மாதம் மட்டும் இல்ல, வருகிற நாட்களில் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஏனென்றால் நீதி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். அந்த பாட்டு, அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். சொல்லுங்க பார்க்கலாம். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுரும்
காத்திருப்பவர் ஆவலாய் இருக்கட்டும். நம்ம பின்ன பாடாத பாட்டு நீதி செய்கிற கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதி செய்யப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வார்த்தையை எப்படி நிறைவேற்றாரா? தீவிரமா. அதை எப்படி நிறைவேற்றாரா? தாமதம் இல்லாம. அதை எப்படி நிறைவேற்றாரா? நீதியாய் நிறைவேற்றுகிறார். ஏன்னா அவர்கிட்ட அநீதி கிடையாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் நீதி செய்கிறவர். அவர் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே போல் நீதி செய்கிறவர். நம்முடைய காரியத்தில் அவர் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? அநியாயமாய் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டவைகள், அநியாயமாய் நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டவைகள், அநியாயமாய் நம் கையிலிருந்து போன காரியத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் நீதி செய்ய போகிறார். அவர் நீதி செய்து தம்முடைய நீதியை சீக்கிரமாக நிறைவேற்ற போகிறார். எங்க அநீதி இழைக்கப்பட்டது என்று எண்ணுகிறீர்கள் அங்க கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்காக நீதி செய்ய வல்லவர். அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேசணும்னு தோணுது, அவ்வளோ காரியங்கள் இருக்குது. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு வேகமாய் கடந்து போகிறேன். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஏன் ஆண்டவர் தீவிரமாக நிறைவேற்றுகிறாரா? அவர் தாமதிக்கிறவர் அல்ல, ஆகவே தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். நம்பர் 2, ஏன் கர்த்தர் தீவிரமாக நிறைவேற்றுகிறாரா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55:11வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் தீவிரமாக கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுறாரா? ரெண்டாவது, அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, காரியம் வாய்க்கும்படி செய்கிறவர். அல்லேலூயா. வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, காரியம் வாய்க்கும்படி செய்கிறவர். ஒன்று, அவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். ரெண்டு, வார்த்தையை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, அந்த காரியம் வாய்க்கும்படி செய்கிறவர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் நம்மோடு பேசினதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. ஏன்னா வாக்கு பண்ணினவர் கர்த்தர். அவர் தாம் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம என்ன காரியத்தை கர்த்தர் நம் மூலமா பேசுறாரோ, வார்த்தையின் மூலமா கர்த்தர் வசனத்தின் மூலமா பேசுறாரோ, ஜெபிக்கும் போது பேசுறாரோ, ஆராதிக்கும் போது பேசுறாரோ, துதிக்கும் போது கர்த்தர் பேசுறாரோ, ஆண்டவர் அந்த வார்த்தையை வெறுமையா அனுப்பல. அவர் அனுப்பின வார்த்தை ஒண்ணு வெறுமையாய் திரும்பாது. அது அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படிக்கு செஞ்சிட்டு தான் அந்த வார்த்தை திரும்பி போகுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறுமையா திரும்பாது. அல்லேலூயா. நாம பேசுற வார்த்தை வெறுமையா திரும்பலாம். நாம சொல்றது நடக்காம போகலாம். நாம சொல்றது நடக்காம போகலாம். நாம பேசுற வார்த்தை எல்லாமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படித்தானே? இல்லைன்னா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நடக்கணுமா நடக்கக்கூடாது? நடக்கணுங்கிறது விருப்பம், ஆனால் எல்லாம் நடக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நம் மூலமாய் பேசுகிற வார்த்தை நடக்கும். ஆண்டவர் நம் மூலமாய் பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். ஏகப்பட்ட சாட்சிகளை சொல்லிகிட்டே போக முடியும். ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை பேசியிருக்கிறார். பேசின காரியம் எல்லாம் அப்படியே கர்த்தர் நிறைவேற செய்திருக்கிறார். என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அந்த சொன்ன வார்த்தை எம்டியா திரும்பி வரல, சொன்ன மாதிரி திரும்பி வரல. மாறாக அவர் என்ன நோக்கத்தோடு பேசினாரோ, என்ன திட்டத்தோடு பேசினாரோ, என்ன நோக்கத்தோடு கர்த்தர் வார்த்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே திரும்ப போகிறது. நான் எப்படி சொல்றேன்? ஒருவேளை கர்த்தர் உங்களை சுகப்படுத்தும்படிக்கு வார்த்தை அனுப்பினார்னா அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தி விட்டு தான் திரும்புமே தவிர அது வெறுமையாய் திரும்பாது. ஒருவேளை கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படிக்கு வார்த்தை அனுப்பினார்னா அந்த வார்த்தை உங்களை விடுவித்த பிறகுதான் திரும்புமே தவிர அது வெறுமையாய் திரும்பாது. ஒருவேளை கர்த்தர் கட்டுகளை உடைக்கும்படிக்கு வார்த்தை அனுப்பினார்னா அந்த கட்டுகளை உடைத்தே திரும்புமே தவிர வெறுமையாய் திரும்பாது. ஒருவேளை உங்கள் கடன் பிரச்சனையில, பொருளாதார சூழ்நிலையில கர்த்தர் மாற்றும்படிக்கு வார்த்தை அனுப்பினாரானால் அந்த வார்த்தை தான் அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி முடித்து திரும்பமே தவிர அது வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, வானத்தை பூமியை படைக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், உண்டாக கடவுது. சொல்லுங்க சத்தமா.
சத்தமா சொல்லுங்க, என்ன கடவுது? உண்டாக கடவுது. நாமளும் தான் பல சொல்றத உண்டாக கடவுது, நமக்கு உண்டாகல. ஆனா அவர் என்ன நோக்கத்தோடு வார்த்தை அனுப்பினாரோ வெளிச்சம் உண்டாக கடவுது, அவ்வளவுதான். அந்த வார்த்தை சும்மா வராம வெளிச்சத்தை உருவாக்கி திரும்பினது. மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது, அந்த வார்த்தை அனுப்பினார் பாருங்க. அந்த வார்த்தை மரம் செடி கொடிகளை உருவாக்கி திருப்பி வந்தது. அவர் பாருங்க, நீர் வாழும் ஜந்துக்கள் ஊரும் பிராணிகள் எதெல்லாம் உண்டாகட்டும் 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 சொன்னாரோ வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அவர் சொன்னதை நிறைவேற்றி திரும்பினது. இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன நோக்கத்தோடு கொடுத்தார் கர்த்தருக்கு தெரியும், என்ன திட்டத்தோடு கொடுத்தார் அவருக்கு தெரியும், எதை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் பேசினால் அவருக்கு தெரியும். அந்த காரியங்கள் வாய்க்காமல் அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, லாசரு வியாதிப்பட்டு இருக்கும்போது இயேசுவிடத்தில் ஆள் அனுப்புறாங்க. ஆண்டவரே, நீ சிநேகிக்கிற முடிய நண்பன் லாசரு வியாதிப்பட்டு இருக்கிற ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் வார்த்தை அனுப்புறார். என்ன வார்த்தை அனுப்புறார் தெரியுமா? அவர் சொல்றார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லை, தேவ நாம மகிமைக்கு ஏதுவானது, தேவகுமாரன் அதனால மகிமைப்படுவார். இதான் வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லிட்டார். இந்த வார்த்தை சும்மா வரல. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லை என்றும் இது தேவனாம மகிமைக்காக ஏதுவானது என்றும் சொன்ன அந்த வார்த்தை மரணமாய் கிடந்த லாசருவை ஜீவனோடு எழுப்பி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கும்படிக்கு வார்த்தை தன் சொன்னதை நிறைவேற்றி திரும்பினதானால் இந்த காலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்வேன்னு கர்த்தர் சொன்னாரோ, என்னென்ன வாக்குகளை கர்த்தர் கொடுத்தாரோ அவைகளை கர்த்தர் நிறைவேற்றாமல் அந்த வார்த்தை திரும்புவதில்லை. அவைகளை நிறைவேற்றாமல் அந்த வார்த்தை திரும்புவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமா இருக்கிறான். அந்த சொன்ன வார்த்தை சும்மா போகல, அந்த வார்த்தை போய் அந்த வேலைக்காரனை சுகமாக்கி திரும்புகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வெறுமையா திரும்பல, அது சுகமாக்கியது. நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த வார்த்தை வெறுமையா திரும்பல, அவன் வீட்டிற்கு போகும் பொழுது அவன் குமாரன் ஜீவனோடு இருக்கிறதை கண்டான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ போ, உன் விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தை சும்மா திரும்பல, விசுவாசித்த அவர்கள் வாழ்க்கையில விசுவாசித்த காரியத்தை செய்து முடித்து திரும்பினது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எங்கெல்லாம் வார்த்தை அனுப்பினாரோ, எங்கெல்லாம் வார்த்தை பேசப்பட்டதோ, எங்கெல்லாம் வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அது அனுப்பப்பட்ட காரியத்தை வாய்க்கும்படிக்கு செய்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நீ இடம் கொண்டு பெருகுவாய். இந்த வார்த்தை எம்டியா வராது, அது பெருக பண்ணிட்டு தான் திரும்ப வரும். உன்னை வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருக செய்வேன். நீ சொன்ன வார்த்தை சும்மா வராது, அது உங்களை பெருக பண்ணிட்டு தான் திரும்ப வரும். ஹல்லேலூயா. உனக்கு ரெகபோத்து உண்டு கர்த்தர் பேசினார்னா அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது ரெகபோத்தை வாழ்க்கையில் தந்துதான் அது திரும்பும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. அது வெறுமையான வார்த்தை அல்ல, நிறைவேற்றி முடிக்கிற வார்த்தை, நிறைவேற்றி முடிக்கிற வார்த்தை. இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய வார்த்தையை அப்படி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், அப்படி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகள் வெறுமை அல்லவே, நீ சொன்ன வார்த்தைகள் வெறுமை அல்லவே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகள் வெறுமை அல்லவே, நீர் எங்களுக்கு தருவேன் என்று சொன்னவைகள் வெறுமை அல்லவே, நிறைவேற்றுவேன் என்று சொன்னவைகள் வெறுமை அல்லவே, நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வெறுமை அல்லவே. ஆண்டவரே, அது நீர் சொன்ன காரியத்தை வாய்க்கும்படிக்கு செய்கிற கிருபைக்காக நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு வெறுமையா திரும்புவது கிடையாது. இந்த மாசம் மட்டும் இல்லை, வருகிற நாட்கள் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பல, கர்த்தர் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பல, கர்த்தர் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பல. அது என் வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும்படிக்கு செய்தது, அது என் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும்படிக்கு செய்தது, அது என் வாழ்க்கையில தேவன் எந்த நோக்கத்தோடு அனுப்பினாரோ அது நிறைவேறும்படிக்கு செய்தது. நான் சொல்றேன், இந்த சாட்சி உங்க வாழ்க்கையில எழும்பும். இந்த சாட்சி உங்க வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், வருகிற நாட்கள் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஆண்டவர் சொன்னார்ல, அதை செஞ்சுட்டார். அந்த வார்த்தை வந்ததில்லை, அது வெறுமையா திரும்பல. அந்த வார்த்தை கர்த்தர் பேசினார்ல, அது வெறுமையாய் திரும்பவில்லை, தேவன் அதை நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா சொல்றாரு, நீ போ, பெருமழையின் இரைச்சல் கேட்குது. உள்ளங்கை மேகத்தான் பார்த்தார், ஆனால் வார்த்தை பெருமழையின் இரைச்சலை கேட்கிறேன். அந்த வார்த்தை சும்மா போகாம பெருமழையை உண்டு பண்ணினது. 3.5 ஆண்டுகள் அடக்கப்பட்ட வானத்தை திறந்து மழையை பெய்ய வைத்தது. எலிசா சொல்றார், நீ போ, யோர்தான்ல 7 முறை மூழ்கி உன் வியாதி சுகமாகும். வார்த்தை புறப்பட்ட போது வெறுமையா போகவில்லை. அந்த வார்த்தை அவன் 7 முறை மூழ்கின போது அவனை சுகப்படுத்தி திரும்பினது, நிறைவேற்றி திரும்பினது.
ஹல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, எங்கெல்லாம் தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையில் புறப்பட்டதோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறதோ, அவைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதில்லை. அவைகள் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அந்த காரியங்கள் வாய்க்கும்படிக்கு செய்யும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் அனுப்பின வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கும்படிக்கு செய்யும். அவர் விரும்புகிறதை செய்தே முடிக்கும். அவர் விரும்புகிறதை செய்தே முடிக்கும். எப்படி நாம விரும்புறதை செய்யணும் நினைக்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தை அதை பார்க்கிற வல்லமை உள்ளது. ஏனென்றால் வார்த்தையை பேசினவர் கர்த்தர், வார்த்தையை பேசினவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையை பேசினவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். நிறைவேற்றி நீங்க எந்த சிச்சுவேஷன் வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில் கடந்து போகிற எந்த சூழ்நிலை வேணா அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆவியானவர் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஏனென்றால் வார்த்தை கர்த்தருடையது, மனித வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறபடினால அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது, வெறுமையா திரும்பாது, வெறுமையா திரும்பாது. ஆவியானவர் இந்த காலையில் தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். வெறுமையா திரும்பாது, வெறுமையா திரும்பாது. நீங்க வெறுமையை பார்த்துருக்கலாம். வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் தான் கையில் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி தெரியலையே நினைக்கலாம். நான் சொல்றேன், அது மட்டும் போதும், அது மட்டும் போதும். வாக்குத்தத்தம் கையில் இருந்தா வார்த்தை நிறைவேறும் போது இல்லாதவைகளை இருக்கிறதா நிறைவேற்றும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நடப்பதற்கு சாத்தியமற்ற காரியங்களை நடக்க செய்யும். ஏன்னா வார்த்தை வெறுமையா திரும்பாது, வார்த்தை வெறுமையா திரும்பாது, வார்த்தை வெறுமையா திரும்பாது. 5 அப்ப 2 பேர் 5000 பேருக்கு பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்ற பந்தி அமர பண்ணுகின்றாரு. உட்கார வச்சுட்டாங்க, ஆனா சாப்பாடு இல்லை. வெறும் 5 அப்ப 2 மீன் தான் இருக்கு. நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்றாரு. அவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க. எந்த வார்த்தையை சீசர்களுக்கு பேசினாரோ, பந்தி பரிமாறினது யாரு, மீதியான துடுக்கியை கூட எடுத்தது யாரு, அவர்கள் மூலமாய் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றினார். வார்த்தை கர்த்தர் அனுப்புறார், அது சும்மா வராது. ஹல்லேலூயா. பாத்திரத்துல கற்சாடியில தண்ணீரை நிரப்புங்கனார், நிரப்பிட்டாங்க. இப்ப கொண்டு போய் கொடுங்கனார், கொடுத்தாங்க. வார்த்தையை தான் சொன்னாரு. அந்த வார்த்தை திராட்சரசமாய் மாறியது. அந்த வார்த்தை நிறைவேறியது. அந்த வார்த்தை அவர் என்ன விரும்பினாரோ, அவர் என்ன விரும்பினாரோ, அவர் என்ன காரியத்தை வாய்க்கும்படிக்கு செய்ய நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். தேவன் என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு பேசினாரோ, அவர் என்ன விருப்பத்தோடு பேசினாரோ, எதை அவர் சொல்ல விரும்பி, எதை பார்க்க விரும்பி வார்த்தையை சொன்னாரோ, அந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேற போகிறது. ஏனென்றால் வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவதே இல்லை, வெறுமையாய் திரும்புவதே இல்லை. அது தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். உங்க பலவீனத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறாரா? உங்க போராட்டத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறாரா? நெருக்கடியில் கர்த்தர் பேசி இருக்கிறாரா? வியாதியில கர்த்தர் பேசி இருக்கிறாரா? உடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் பேசி இருக்கிறாரா? உங்க வெறுமையில கர்த்தர் பேசி இருக்கிறாரா? உங்க கடன் பிரச்சனை கர்த்தர் பேசி இருக்கிறாரா? கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்துதான் திரும்பவே தவிர அது வெறுமையாய் திரும்புவதே இல்லை. ஏனென்றால் அது மனித வார்த்தைகள் அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நடக்கும், காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொன்ன காரியம் வாய்க்கும். அவர் வார்த்தை நிறைவேறும். அப்படி வார்த்தை பொய் உரையாதது, அப்படி வார்த்தை உண்மை உள்ளது. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் தாம் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். பாருங்க, அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நிறைய சம்பவங்கள் இருக்கு வேதத்தில். ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறினது அநேக சம்பவங்கள் உண்டு. வெறுமையாய் திரும்ப போறதில்லை. ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசினாரா? தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பேசினாரா? வார்த்தை உள்ளே புறப்பட்டு வந்திருக்கா? அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அது நிறைவேறும். பக்கத்தில் கைப்பிடிச்சு நிறைவேறும் சொல்லுங்க பார்க்கலாம். அது நிறைவேறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில் நிறைய வார்த்தையை பேசி இருக்கிறீங்க,
நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க, நிறைய தீர்க்கதரிசனமா பேசியிருக்கிறீங்க, நிறைய வார்த்தை வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் வெறுமையாய் திரும்பாமல் நீர் என்ன நோக்கத்தோடு எங்க வாழ்க்கையில் அனுப்பினீரோ, என்ன சித்தத்தோடு எங்க வாழ்க்கையில் அனுப்பினீரோ அந்த காரியங்களை வாய்க்கும்படி செய்வீராக. சொல்லுங்க பார்க்கலாம், அந்த காரியங்கள் வாய்க்கும்படி செய்வீராக. நீங்க இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் காரியங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்கள் கண்ணீர் விழித்துக் கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எது நீங்கள் கலங்கி கொண்டு வேதனையோடு அமர்ந்திருந்தீர்களோ, எந்த காரியங்கள் நடக்காமல் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு பேசின அந்த வார்த்தை ஒன்று கூட குறையாதபடிக்கு, ஒன்று கூட தரையில் விழுந்து போகாதபடிக்கு அவர் சொன்னபடியே அந்த காரியங்கள் அவர் விருப்பப்படியே அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. சில கடன் பிரச்சனைகளை கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. சில போராட்டங்களில் கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. சில நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. உங்களுடைய நன்மைகள் விரயமாய் கொண்டிருக்கிறதா, அதுல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தர் பேசினார்ல, அந்த சூழ்நிலையை கர்த்தர் பேசினார்ல, அந்த வார்த்தை கர்த்தர் பேசினார்ல, அங்கே கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த காரியங்கள் ஆகும்படிக்கு கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார், வாய்க்க பண்ணுகிறார். யோசுவா 21:45 வேதம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தை கூட தவறி போகல, எல்லாம் நிறைவேறிற்று. ஏன்னா அவர் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றினால ஒரு வார்த்தை கூட தவறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை கூட தவறாது, ஒரு வார்த்தை கூட தவறாது. நம்ம வார்த்தை தவறலாம், நம்ம வார்த்தை நடக்காமல் போகலாம், நம்முடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்று சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறவே தவறாது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வார்த்தை கூட தவறவே தவறாது. ஒரு வார்த்தை கூட பாருங்க, இந்த வசந்த பாருங்க அழகா சொல்லுது பாருங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகல, எல்லாம் நிறைவேறிச்சு, எல்லாம் நிறைவேறிச்சு. நம்ம கண்ணு முன்னால நிறைவேறாத வார்த்தை தான் நிறைய தெரியுதில்லை. இயேசுவின் நாமத்தில் வருகிற நாட்களில் அவைகள் எல்லாம் நிறைவேறுவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுவதாக, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுவதாக. நிறைய வேத வசனம் இருந்தால் நான் முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, கர்த்தர் ஏன் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுறாரா? எரேமியா 33:14 வாசிங்க பார்க்கலாம். 33:14 எரேமியா 33:14 ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:17 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 வசனத்தை வாசிச்சு நாம ஜெபிக்க போறோம். வாசிக்க போறோம். எரேமியா 33:14 வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஏன் கர்த்தர் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுகிறார் என்றால், நம்பர் 3 மூன்றாவது காரியம் ஏன் தீவிரமாக நிறைவேற்றுகிறார் என்றால், வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றும் காலத்தை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேற்றுவதற்காக ஒரு காலத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார். பாருங்க, வாசித்த வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுக்கு நாட்கள் வருதா? அவர் தாம் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுவதற்கு, அவர் நமக்கு வாக்கு பண்ணின வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஒரு நாட்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7:17 வாசிக்கிற 7:17 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, நிறைவேறும் காலம் சமீபித்த போது, மூணாவது ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த நேரம் சமீபித்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரம் உங்க வாழ்க்கை நெருங்கி இருக்கிறது. ஆண்டவர் நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற காலம் கனிந்திருக்கிறது. அந்த நாட்கள் நெருங்கி இருக்கிறது. அந்த நிறைவேறும் காலத்தை கட்ட நெருக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார். சமீபமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமீபமா இருக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிறைவேறும் காலம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது. பெருக பண்ணுவேன், இடம் கொண்டு பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருக பண்ணுவேன் சொன்னார்னா நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் காலத்தை முன் குறித்து வைத்திருக்கிறது போல தீவிரமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். எல்லாம் அப்படியே எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாம் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். இதோ நாட்கள் வருகிறது. எதற்கு? தீவிரமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவதற்கு. இதோ வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அது நிறைவேறியது. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், எஸ், காலம் நிறைவேறி சமீபித்திருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் நெருங்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு பேசின அப்படி வார்த்தைகள் நிறைவேறும் நாட்கள் நெருங்கி இருக்கிறது. ஆண்டவர் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற காலம் நெருங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு தீர்க்கதரிசனமாய் பேசியிருக்கிறார். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்னவைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். துரிதமாய் வாதுமை மர கிளையை போல, அது சீக்கிரமாய் முளைத்தெழும்புவது போல நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். ஏன்னா நான் வார்த்தை மேல கவனமா இருக்கிறேன். ஏன் கத்தை நிறைவேற்ற தெரியுமா? ஒன்று, அவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, துரிதமாய் நிறைவேற்றுகிறார். ரெண்டு, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, காரியமாகும்படி வாய்க்கும். ஆகவே தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். மூன்று, அதற்கென்று குறித்த காலம் சமீபித்திருக்கிறது. உங்கள் அற்புதத்திற்காய் தேவன் முன் குறித்த நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறது. உங்கள் விடுதலைக்காய் தேவன் முன் குறித்த நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறது. நீங்கள் சுகம் பெறும்படிக்கு தேவன் முன் குறித்த நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறது. உங்கள் கடன் பிரச்சனை மாறும்படிக்கு தேவன் முன் குறித்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. உங்கள் போராட்டங்கள் நீங்கும்படிக்கு தேவன் முன் குறித்த நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறது. உங்கள் எல்லா எதிரான காரியத்தில் அவைகள் நிறைவேறுவதற்கு, காரியங்கள் மாறி முடிவதற்கு தேவன் முன் குறித்திருக்கிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. எஸ், ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், ஆண்டவர் முன் குறித்த காலம் வந்தது. தேவன் முன் குறித்த நாட்கள் வந்தது. அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அவர் சீயோனுக்கு அற்புதம் செய்ய நாட்கள் வந்தது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற காலம் சமீபித்திருக்கிறது. ஏனென்றால் அவர் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். நன்றி அப்பா, நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அநேக வாக்குத்தத்தங்களை மட்டும் கேட்டு கால தாமதம் வந்ததை போல உங்களுடைய பிள்ளைகள் எண்ணிக்கொண்டிருக்கிற. நோ, நீர் தாமதமாகவும் செய்வதில்லை, துரிதமாகவும் செய்வதில்லை. நீர் தாமதமாகவும் செய்வதில்லை, சீக்கிரமாகவும் செய்வதில்லை. நீர் முன் குறித்த காலத்திலே அதினதை சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். எங்கள் வாழ்க்கையில சரியான நேரத்தில் நீர் உம்முடைய வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தீவிரமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்று பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் நடக்கட்டும், காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இந்த மாதம் மட்டும் இல்ல, வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேசினீரோ, என்னென்ன வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் கொடுத்திருக்கிறீரோ அவைகள் தீவிரமாய் நிறைவேறுவதாக. ஏனென்றால் நீர் தாமதம் பண்ணுகிறவர் அல்லவே, அவைகள் தீவிரமாய் நிறைவேறுவதாக. ஏனென்றால் நீர் சொன்ன வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லையே, அவைகள் தீவிரமாய் நிறைவேறுவதாக. ஏனென்றால் நீர் அவைகளை நிறைவேற்றும்படிக்கு முன்குறித்த காலம் சமீபித்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி
ஆஸ்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. உடைய அப்பத்தை தண்ணீரை ஆஸ்வதிப்பீராக, வியாதிகளை விலக்குவீராக, வானத்தின் பறவைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிகளை பெருக பண்ணுங்க. வேலைகள், தொழில்கள், வருமானங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவதாக, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் தொடர பண்ணுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. புதிய வழிகள், புதிய நன்மைகள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திறக்கப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு தேவ வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறுகிற அநேக நல்ல சாட்சிகளை பிள்ளைகள் பார்க்கட்டும், அநேக நல்ல காரியங்களை பிள்ளைகள் கேட்கட்டும், அநேக சாட்சிகளை மகத்துவங்களை சொல்லட்டும். அப்படிப்பட்ட விடுதலை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட வார்த்தை தீவிரமாய் நிறைவேறின சாட்சிகள் பிள்ளைகள் வாழ்க்கையில எழும்புவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, எந்தெந்த காலத்தில் வார்த்தை நிறைவேறும்படிக்கு காத்திருக்கிறார்கள், நீ உம்முடைய பிள்ளைகளுக்காய் துரிதமாய் தீவிரமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற கிருபைக்காக நன்றி. தாமதமின்றி நிறைவேற்ற வல்லவர். ஓ, சொன்ன வார்த்தைகளை வெறுமையாய் அனுப்பாமல் காரியம் வாய்க்கும்படிக்கு நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஓ, குறித்த காலம் சமீபித்திருக்கிறபடியினாலே நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிற கிருபைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில தீவிரமாய் நடக்கட்டும் ஆண்டவரே, தீவிரமாய் நிறைவேற்ற ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறுவதாக. வியாதியின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள் மத்தியிலே, இல்லாய்மைகள் மத்தியிலே, நெருக்கடியின் மத்தியிலே நீர் என்ன வார்த்தைகளை சொல்லி அனுப்பினீரோ அந்த அனுப்பின வார்த்தை தன் காரியம் வாய்க்கும்படிக்கு செய்வதாக, விடுதலையை கொண்டு வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. என் கர்த்தர் வாழ வைத்து கனப்படுத்தி பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.